அப்புறம் திருப்பி எழுதுறாரு. அதுக்கப்புறம் சில மிஷினரிலாம் வந்து என்ன பண்ணுறாங்க, அதை மொழிபெயர்க்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் பாருங்க, சார்லஸ் ரெயின்ன்றவர் 14 வருஷம் முறையாக தமிழ் கற்றுக்கொண்டு அப்புறம் மொழிபெயர்க்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ கையில் வச்சிருக்கிற பைபிள் இன்னும் நிறையா இருக்குது, டைம் இல்லை இப்போ சொல்லுங்க. இவர் கற்றுக்கிற பைபிள் இவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதுனால்தான் என்ன பண்ண முடியல, நம்மளால வேற புக்கு மாற்ற முடியல. அப்போ நமக்கு கையில் வச்சிருக்கிற பைபிளுக்கு ரொம்ப சிரமத்தோடு என்ன பண்ணிக்கிறாங்க, தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு வந்துக்கிறாங்க. ஆகினால பைபிள் என்ன பண்ணுறோம்னா கண்டிப்பாக படிக்கணும். படிக்கும் போது தான் நமக்கு என்ன வருது, அதில் ஜீவன் கிடைக்குது. அந்த வார்த்தைகள் அவ்வளோ ஜீவனாக இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இருக்கா, நிறைய இருக்காங்க. நிறைய இது வந்து இப்போ சப்ஜெக்ட் இல்லை, இது நிறைய புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக எல்லாம் பேர் ஊர் இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஜெர்மனில் வந்தாலும் என்ன பண்ணாங்க, நம்ம தமிழ் மொழியில் எடுத்துனாங்க, தெலுங்கு மொழியில் எடுத்துனாங்க, அப்புறம் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறாங்க. தெலுங்கு பைபிளில் பார்த்தீங்கன்னா யெகோவான்னு இருக்கு இல்லைங்களா, யெகோவா. அந்த யெகோவானது அதுக்கு முன்னாடி வந்து சர்வேஸ்வரோடுன்னு இருந்துச்சாங்க, சர்வேஸ்வரோடு. அதுக்கப்புறம் தான் மொழிபெயர்த்து என்ன பண்ணிக்கிறாங்க, யெகோவான்னு பண்ணாங்க. அப்போ இப்போப்பட்ட பைபிளை கொண்டு வந்து கொடுத்த மிஷனரிக்கு நாம் அனுதினமும் என்ன பண்ணுறோம், கடமைப்பட்டுக்கிறவங்க ஜெபிச்சுக்கிறாங்க. போலாம் சப்ஜெக்டுக்கு. புதிய ஏற்பாட்டில் 4 சுவிசேஷம் இருக்கு இல்லையா, அதான் நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி படிக்கிறது, புதிய ஏற்பாடை எப்படி அந்த சுவிசேஷத்தை எப்படி படிக்கிறது பார்த்தா, 1 பூகோள ரீதியாக படிப்பது. பூகோள ரீதினா புரியுதா உங்களுக்கு, தெரியல? பௌகோளிகம்னாக்கா ரூட் மேப் பிரகாரம் படிக்கிறது. கையில் கொடுத்தோம் இல்லையா, இந்த மேப் வச்சு படிக்கிறது இல்லையா, அப்பதான் புரியும். எழுதிங்களா ஒரு பாயிண்ட், பூகோள ரீதியாக தெரியல, அது மூலமா படிச்சாதான் அந்த சுவிசேஷ புத்தகங்கள் படிக்கும், எல்லாமே புரியும் புதிய ஏற்பாட்டில். 2வது அரசியல் ரீதியாக படிக்கணும், அந்த காலத்துல இந்த அரசியல் ரீதியாக படிக்கணும். 3வது ஆவிக்குறை ரீதியாக படிச்சாதான் இந்த சுவிசேஷ புத்தகங்கள் நமக்கு விளங்கும் இல்லை, நமக்கு விளங்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேப் எடுத்துக்கணும் கையில் புத்தகத்தில். பைபிளில் இருக்குது, நீங்கள் சிரமம் பண்ணா ஜெராக்ஸ் எடுக்கணும் இல்லையா. பைபிளில் இருக்குது, என்ன இருக்குது, தெலுங்கு பாலஸ்தீன தேசம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் எப்படி இருந்துச்சு மேப் அது கொடுத்துக்கிறாங்க. கொடுத்துட்டீங்களா எல்லாருக்கும் தெலுங்கு எடுத்துக்கீங்களா, மேப் எடுத்துக்கிறீங்களா? இங்கே வந்து பாருங்க, தமிழில் வச்சுருந்து பாருங்க, இந்த இடத்துல யூதேயா இருக்குதா பாருங்க தெலுங்கு. இந்த இடத்துல அது ரவுண்ட் பண்ணி அது மட்டும் நிறைய ஊர்ந்து வேணாம். இப்போ அந்த யூதேயா இருக்குது இல்லையா, தமிழில் வந்து நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூதேயா மட்டும் ஒரு ரவுண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சமாரியான்னு ஒன்று இருப்பாங்க, ரொம்ப முக்கியமாக படிக்க போகிறோம். சமாரியான அதை ரவுண்ட் பண்ணி வச்சு, அதுக்கு மேலே கலிலேயான்னு இருக்கும். எங்க பாருங்க, பாருங்க இடத்துல கலிலேயா, புரியுதா? என்ன சொன்ன இப்போ, கலிலேயா. அடுத்தது அந்த கலிலேயா பக்கத்துல கலிலேயா கடல் ஒன்று இருக்கு இல்லையா, அது ரவுண்ட் பண்ணி வச்சு போதும். அது ரவுண்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா மேப்ல சமாரியான்னு இருக்கா, யூதேயான்னு இருக்கா, அப்புறம் இதுமேயான்னு இருக்கா, பாருங்க இருக்குதா பாருங்க மேப்ல. கலிலேயா கடல் இருக்கு, உப்பு கடல் ஒன்று இருக்குதா, சவக்கடல் இருக்கா, அது அந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் போதும், அப்பதான் ஈஸியா இருக்கும். அப்புறம் தெக்கப்போலி, பிலிப்பி, செசரியா. இந்த தெக்கப்போலி எங்க இருக்கு பாருங்க, அந்த கலிலேயா கடல் இருக்குது இல்லையா, அது பக்கத்துல இருக்கும். இங்க வரும் தெக்கப்போலி, என்ன பார்த்தா பாருங்க, இது கலிலேயா கடல் வருதா, இங்க தெக்கப்போலிக்குதா, கதிரன் கிழக்கு. தெக்கப்போலின்னு என்ன ஞாபகம் வருது நமக்கு, ஒரு உதாரணத்துக்காக தெக்கப்போலின்னு என்ன ஞாபகம்? ஏன்னா இது மேப் இல்லாத பிரசங்கம் மட்டும் வரும். அதெல்லாம் தெக்கப்போலின்னு என்ன ஞாபகம் வருதுன்னா, யாரா
சொல்ல முடியுமா? சேனாவா? தெக்கப்போலின்ற ஒரு ஊர் வருது இல்லையா, அது எங்கன்னா ஞாபகம் வருதா நமக்கு புதிய ஏற்பாட்டில்? நிறைய டைம் பிரசங்க கேட்டுக்கிறோம், இந்த சொன்னா ஆவானும் ஐடியா இல்லை. இருக்குது, அது சொல்றது வரமாட்டேன் தான், இங்கே நிற்குது பாருங்க. மார்க் 4ஆம் அதிகாரம் எத்தனை பேர் பிரசங்கம் பண்ணிக்கிறீங்க? விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான். பிசாசு. பிசாசு. சேனா. தெலுங்குல சேனா. இது தெக்கப்போலி. அவன் தெக்கப்போலி எல்லாம் போயிட்டு அறிவிக்கிறான். அதான் பாயிண்ட். அந்த 10 4ஆம் அதிகாரத்துல விதைக்கிறத பத்தி ஓமை சொல்றாரு. அந்த கடைசி பதில அக்கறைக்கு போவோன்றாரு. புரியுங்களா சொல்றது? இது கடல் இல்ல, இந்த கடல் நீளத்தில் அப்ப சொல்றேன். இந்த கடலுக்கு இந்த பக்கத்துல இருக்கிறாங்க, வண்டிக்குள்ள போறது. அக்கறைக்கு போன எங்க போறாங்க? அந்தாண்ட பக்கம் போறாங்க. என்ன இது நகல வந்து 12 கிலோமீட்டர் வருது போறாங்க. அங்க போன பிறகு யாரு வரா எதிர்கொண்டு? 5ஆம் அதிகாரத்துல சேனா 2000 பிசாசு பிடிச்ச புரியுங்களா? அந்த 2000 பிசாசு பிடிச்ச என்ன பண்றான்? வரான். அவன் வந்து பிசாசு ஓட்டுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றான்? அவன் வஸ்திரம் தட்டு உட்காந்துக்கிறான். நான் உன் கூடவே வரேன்னு கேட்கறேன் இயேசு கிட்ட. அவர் என்ன சொல்றாரு? வானா, நீ போய் என்ன பண்ண? அவன் எங்க பண்றான்? தெக்கப்போலி ஃபுல்லா போய் பண்றான். எவ்வளவு பேருக்கு போகுது தெக்கப்போலி? மேப் இல்லைன்னா எனக்கு என்ன ஆகுது? அது புரிஞ்சு மேப் வச்சுதான் நம்ம என்ன பண்ணோம்? படிக்கணும். புரியுதுங்களா? எதுக்கு மேப் படிக்கிறோன்னு? அடுத்தது லூக்கா 1ஆம் அதிகாரம். லூக்கா 1 வாசிக்கிறீங்களா? லூக்கா 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கிறீங்க. யாருன்னா ஒருத்தர் கரெக்டாக ஒருத்தரே ஒருத்தர் போகும். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசிரியா வகுப்பில் சகாரியா என்னும் பேர் கொண்ட ஆசிரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமார்த்திகளில் ஒருத்தி. அவள் பேர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் 8 பேரும் வாசிக்கிறோம். தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத் மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளைகளாக இருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாகவும் இருந்தார்கள். அப்படி இருக்க அவன் தன் ஆசிரியவற்றின் முறைமைப்படி தேவ சன்னதியிலே ஆசிரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசிரியா உடனேபடி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டு கேட்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரத்துக்கு என்ன புரியுது? அவங்க யார் இருக்காங்க? சகரியா. சகரியா எங்க இருக்கிறாரு? இப்போ எங்க இருக்காரு? சகரியா இங்கே உட்காந்துக்கிறாரு. சகரியா எங்க இருக்காரு? இப்போ 1ஆம் அதிகாரத்தில் எங்க இருக்காங்க? யூதா ஃபர்ஸ்ட் பார்த்தா சொன்னா போதும். 3வது எங்க இருக்கிற பாருங்க. 3ஆம் வசனம் பாருங்க. செக் பண்றேன். 1:3 லூக்கா. தெலுங்குல தமிழ்ல வாசிங்க யாரும் ஒருத்தர். தெலுங்குல தமிழ்ல ஒண்ணு முன்ன ஒண்ணு பின்னால வருது. அப்படியா? யூதேயா தேசத்து ராஜா எந்த தேசம்? போதும் தேசம் அப்படி படிச்சா போதும். எந்த தேசம்? யூதா தேசம். யூதேயா எங்க இருக்கு பாருங்க மேப்ல. அங்க இருக்கு. அவன் என்ன வேலை செய்யறான்? ஆசிரியர். எங்க வேலை செய்யறான்? தூபகாட் தேவாலயம். தேவாலயம் எங்க இருக்குது? எருசலேம். எருசலேம்ல இருக்கு. யூதேயா எருசலேம். புரியுங்களா? ரெண்டும் ஒன்று தான். அது அந்த ஏரியாவுக்காக நான் சொல்லிட்டேன். அப்போ யூதேயாவில் தான் என்ன இருக்குது? எருசலேம். எருசலேம் இருக்கு. எருசலேம் தேவாலயம் தான் யாரு சீட்டு போட்டுக்கிறாங்க? அவனுக்கு சீட்டு போட்டுருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த அந்த இடத்துல யார் வராங்க? தேவதூதர் வந்து என்ன பண்றாங்க? அவனுக்கு காட்சி அளித்து அவனுக்கு என்ன பண்ணுவாரு? ஒரு குழந்தை அவனுக்கு பிறந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணா? எதனால நம்ம சொன்னா ஆயிட்டோம்? ஓமாயிடும். அப்புறம்
அப்புறம் வெளியே வந்துடும். குழந்தை பெருக்கிறவரில் என்ன ஆயிட்டா பேச முடியாது. அந்த தரிசனத்திலே யோவான் பேர் சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஸ்லேட்ல எல்லாம் எழுதி கொடுக்குறாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். அப்ப எங்க நடக்குது? யூதேயா என்று தேசம். அடுத்தது லூக்கா 1:22 பாருங்க. 1:22. அவன் வெளியே வந்தபோது அவர்களிடத்தில் பேசக்கூடாமல் இருந்தான். அதனாலே தேவாலயத்தில் ஒரு தரிசனத்தை கண்டான் என்று அறிந்தார்கள். இப்ப எங்க நடக்குது இது? தேவாலயம். யூதேயால எருசலேம்ல தேவாலயத்தில் நடக்குது. 1:26-27 படி. 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த எங்க இது? இது எங்க படிக்கணும்? அதுதான் மேப் கொடுத்துறேன். இப்போ நாசரேத் எங்க இருக்கு? எருசலேம். அங்கே வசனத்துல வச்சு தேவதூதன் வந்து முதல்ல வந்து யூதேயாவுக்கு எருசலேம் தேவாலயத்துக்கு வந்தான். அதே காபிரியேல் தூதன் என்ன பண்றான்? இப்போ நாசரேத்துக்கு கலிலேயாவுக்கு போறான். கலிலேயால யார்கிட்ட காட்சி அளிக்கிறாங்க? மரியாளுக்கு. அப்ப மரியாள் எங்க இருக்கிறாங்க? கலிலேயா இருக்கிறாங்க. கலிலேயா நாடு அது, யூதேயா நாடு. இங்க எலிசபெத்தும் சக்கரியாவும் யூதேயா இருக்கிறாங்க. மேப்ல பாருங்க, மேலே எவ்வளவு. இவங்க வந்து கலிலேயா இருக்கிறாங்க. இந்த யூதாவுக்கும் கலிலேயாவுக்கும் 135 கிலோமீட்டர். ஆமா, பின்னாடி வருது அதெல்லாம் கிலோமீட்டர் தரம். சரிங்களா? 135 கிலோமீட்டர். இப்போ இங்க வந்து சொன்ன உடனே இந்த மரியாளுக்கு என்ன சொல்றாரு அவங்க? இப்போ 6 மாசம் அந்த அம்மாவுக்கு சொல்றாங்களா இல்லையா? எலிசபெத்துக்கு இந்த மாதிரி என்ன பண்றாங்க? இப்போ அது வசனம் அப்படியே படிச்சுட்டாங்க. சீக்கிரம் படிக்கணும்னு தெரியும். தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்துக்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க. போதும். இப்போ இந்த அம்மாவுக்கு காட்சி வந்துச்சு. இப்போ இந்த அம்மா என்ன பண்றாங்க? இப்போ இங்க வராங்க. இப்போ எலிசபெத் கிட்ட எங்கிருந்து எங்க வராங்க? கலிலேயால இருந்து யூதேயாவுக்கு வராங்க. எத்தனை கிலோமீட்டர் சொன்ன? 135 கிலோமீட்டர் வராங்க. நம்ம இந்தியா படிச்சிருந்த கலிலேயா அங்கெல்லாம் வந்து ஏசு கிறிஸ்து ஊழியம் பண்ண இடம் அதெல்லாம். வந்த பிறகு அங்க எத்தனை மாசம் தங்கி இருக்கிறாங்கன்னா 3 மாசம் தங்கி இருக்கிறாங்க. இல்ல 3 மாசம் தங்கி இருக்கிறாங்க. தங்கிட்டு 1:56 வருஷம் படி. மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் அவளுடனே இருந்து தன் வீட்டுக்கு திரும்பி போனான். மறுபடியும் 110 கிலோமீட்டர் பட்டாங்க. அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. பாருங்க, மத்தேயு 1ஆம் அதிகாரம் 19-21. அவன் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவனை அவமானப்படுத்த மனமில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அவன் இப்படி சிக்கித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாக மரியாதை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. இப்போ மரியாதை எங்க இருக்கிறாங்க? கலிலேயா இருக்கிறாங்க. அங்கதான் யோசேப்பு இருக்கு. அவங்க 2 பேரும் என்ன ஆயிட்டாங்க? அந்த கனவுல இருந்து விடுபட்டு ஒன்னா இருக்கிறாங்க. இப்போ லூக்கா 2ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம் படிக்கணும். அந்நாட்களில் உலகம் எங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்தோவினால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிதேரியா என்பவன் தேசாதிபதியாக இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. என்னவா? எந்த ராயன் அது? அகஸ்ட். ராயன்னாக்கா ரோம சாம்ராஜ்யம் தான் அப்ப இருக்கு. இயேசு கிறிஸ்து வாழ்ந்தது ரோம சாம்ராஜ்யம். அந்த ராயன் தான் சக்கரவர்த்தி, பெரிய லீடர். அவன் பிரகாரம் தான் என்ன பண்ணான்? உலகமெல்லாம் கேட்டது. அப்ப எந்த ராயன் அது?
அகஸ்து ராயன். அப்புறம் யார் தேசாதிபதி? சிரேனியோர் தேசாதிபதி. இப்போ அகஸ்து ராயன் அப்படின்னு சொல்லும்போது 2ஆம் அதிகாரத்தில் அகஸ்து ராயன். இந்த அதிகாரத்தில் எதை பற்றி சொல்லுது? 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தில் எதை பற்றி சொல்லுது? தமிழா எதை பற்றி சொல்லுதுன்னா குடிமதிப்பு. அகஸ்து ராயன் மூலமா கட்டளை வருது. அந்த அதிகாரம் யாரை பற்றி சொல்லுதுன்னா இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை பற்றி சொல்லுது. புரியல? இயேசு கிறிஸ்து பிறப்பை பற்றி சொல்லுது. அப்ப எங்க பிறந்தாரு, பெத்லேஹேம் பிறந்தாரு, போந்தெல்லாம் வந்து எல்லாம் கதை வருது. 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2ஆம் அதிகாரம் அது படிக்கணும். சிறிய நாட்டிலே சிரேனே என்பவன் தேசாதிபதியாக இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும் படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் மூணாம் அதிகாரத்துக்கு வாங்க. 3 திபேரியூரான் ராஜபாரம் பண்ணின 15ஆம் வருஷத்திலே திபேரியூரான் ராஜபாரம் பண்ணின 15ஆம் திபேரியூர் ராயன். அது கொஞ்சம் சேர்த்து திபேரியூர் ராயன். 2ஆம் அதிகாரத்தில் யார் இருந்தது? அகஸ்து ராயன். 3ஆம் அதிகாரத்தில் யார் வராங்க? ராயன் ஒருத்தன். எப்படி நம்ம சிஎம் எல்லாம் மாறாங்க அந்த மாதிரி. இப்போ 2ஆம் அதிகாரத்தில் யாரை பற்றி சொன்னது? இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை பற்றி சொன்னது. 3ஆம் அதிகாரத்தில் எதை பற்றி சொல்றாங்க? அவருடைய ஊழியம் தொடங்குதாங்க. இப்போ 2ஆம் அதிகாரத்துக்கும் 3ஆம் அதிகாரத்துக்கும் எவ்வளவு கேப் இருக்கு? புரியல நான் சொல்றது. பிறப்பு சொல்றாருங்க 2ஆம் அதிகாரத்துல. 3ஆம் அதிகாரத்துல ஊழியத்தை பற்றி சொல்றாரு. அப்ப இதுக்கு எத்தனை வருஷம் இருக்குங்க? 30 வருஷம். 30 வருஷம். 30 வருஷம் தான் அகஸ்து ராயன் போயிட்டான். திபேரி ராயன் வந்துக்கிறான். 30 வருஷத்தில் தொடங்குறார். இது புரிஞ்சாதான் எனக்கு வந்து என்ன பண்ணுவோம்? பைபிள் புரியும். பைபிளே புரியும். அது பாருங்க 2ஆம் அதிகாரம். சார் 2 வேணாம், 3 3ஆம் அதிகாரத்தில் யார் வருது? திபேரியு ராயன் இல்லையா? புரியுதுங்களா? இந்த 2 அதிகாரத்துக்கு என்ன வித்தியாசம் வந்து 30 வருஷம் பீரியட். அந்த 30 வருஷத்துல என்ன ஆயிடுறாங்க? ராயனே மாறுறாங்க. இப்ப முதல் வருஷத்தை பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் இந்த ராயன் எல்லாம் எங்க வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம். அவர்களில் ஒருவனாகிய அகாய் என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே இலவதியூர் ராயன். புரியல? போதும் போதும். 2ஆம் அதிகாரத்தில் யார் இருந்தாங்க? அகஸ்து ராயன் இருந்தான். 3ஆம் அதிகாரத்துக்குள்ள எந்த ராயன் இருக்கிறான்? இப்போ திபேரியு ராயன் இருக்கான். இதெல்லாம் எந்த பீரியட்ல வருது? இயேசு கிறிஸ்து பிறந்து ஊழியம் பண்ண வருது. அப்போஸ்தலர் நடவடிக்கை எப்போ வருது? அவர் மரித்து ஊழியம் பண்றாங்க. அப்ப எந்த ராயன் இருக்கிறான்? கிலவுதி ராயன். கிலவுதி ராயன். அடுத்தது அப்போஸ்தலர் 25:10-11. 25. அதற்கு பவுல், நான் ராயருடைய நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிற்கிறேன். அதற்கு முன்பாக நான் நியாயம் விசாரிக்கப்பட வேண்டியது. யூதருக்கு நான் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை. அதை நீரும் நன்றாய் அறிந்திருக்கிறேன். நான் அநியாயம் செய்து மரணத்துக்கு பாத்திரமான போது ஏதாகிலும் நடித்ததுண்டானால். அங்க ஒரு ராயன் சொல்றாங்க இல்லையா? அந்த ராயன் பேர் குறிப்பிடலாங்க. பேர் குறிப்பிட்டனால சரித்திர ஹீரோ மன்னன் ஹீரோ வரான். அவன் தான் அப்படியெல்லாம். அப்ப ராயன் என்ன பண்றாங்க? மாறினே வராங்க. அதுக்கப்புறம் 2வது அந்த ஆட்சி காலத்தில் யாருக்குன்னா
தேசாதிபதிகள் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது எந்த தேசாதிபதி இருந்தா? சிரேனியு இல்லையா? சரி. அகஸ்தராயன், சிரேனி. சிரேனியு. அப்ப எப்போ